ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இங்க போரூர்ல வந்து போரூர் ஐயா ஐயா கோயில்னால எல்லாத்துக்கும் தெரியுது. இது எத்தனை வருஷமா நீங்க இதை வச்சு? நான் முதல் 2018 வச்சிருந்தேன். இது 18 வச்சேன். அது வாடகை வீட்டுல, அதுவும் வாடகை வீடு தான். அங்க இருந்துட்டு இருந்தேன். அந்த அம்மாவும் நான் வந்து இன்னொரு இடத்துல கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். போயிட்டு நான் படாத சுருக்கமா சொல்றேன்னா, படாத கஷ்டப்பட்டேன். 2 ரூபாய்க்கு பழைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டேன். 1 ரூபாய்க்கு சட்டை எல்லாம் வாங்கி போட்டுக்கிறேன். ஒரு நிலத்துல அடிப்படை சோத்துக்கிற கஷ்டப்பட்டேன். ஏதோ என்னுடைய பெருமாள், என் குலதெய்வம் பெருமாள் தான். நான் சாமியே கூட மாட்டேன். நான் தண்ணி அடிப்பேன், பீடி சிகரெட் எல்லாமே அடிப்பேன். எல்லா பழக்கம் உண்டு எனக்கு. ஆனா கரிமீன் இல்லாம சோறு திங்க மாட்டேன். எப்படி ஒருத்தவங்களுக்கு வலின்னு வந்தோடனே நீங்க உங்க இதை அமுக்கணும்னே அவங்களுக்கு சரியாயிருதுங்கிறாங்களே, அது எப்படி சரியாதுன்னா அவரு சக்தி என்கிட்ட இருக்காது. நான் பண்ணித்தரேன். நான் பண்றது இல்லை. நான் மனுஷனா இருக்கிறேன். அவர் உள்ளுக்குள்ள இருந்து அவர் இந்த 5 வரல உடம்பே பூரா அவர் தான் இருக்காங்க. எல்லா தேவாதியும் உடம்புல இருந்துதான் நம்ம கையை வச்சேனே போயிருது. நான் பண்றது இல்லை. அல்ல அவங்க சக்தி இல்லை. நீங்க எப்ப இதை முதல்ல உணர்ந்தீங்க? அதாவது 2000 அவங்க வரல. அது பிறகு 2020 தான் வந்தீங்க. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வீட்டு இருந்தேன். இந்த வீடுல ஓலை வீடு இருந்துச்சு. அவன் அந்த வீடை காலி வச்சு விற்க போறேன்னாங்க. ஏன்னா காலி பண்ணி வந்தேன். இருக்கிற மட்டும் இருந்த வீட்டில் சொன்னாங்க ஓனரு. நான் வந்த பிறகு பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்க. கட்டின பிறகு காலி பண்ணுனாங்க. சரி காலி பண்ணி தரேன்னு சொன்னேன். அது பிறகு பேசி சால்வ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மட்டும் இருங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனால் எப்போ காலி பண்ணுவாங்க, என்ன எப்போ துரத்துவாங்க எனக்கு தெரியாது. எல்லாம் அவருக்கு கையில் இருக்குது. நான் இருக்க வரைக்கும் அந்த அடிப்படையில் கஷ்டப்படுறதுக்கு மக்களுக்கு முதல்ல பசியார சாப்பாடு போடணும். அதுக்கு தான் வைத்தியம் பண்ணணும். அது எப்பேற்பட்ட பிரச்சனை தான் சரி. இந்த நாமத்தில் எனக்கு எங்கள் அப்பா சரி பண்ணி தரேன். இந்த நாமம் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது, இங்கே கிடையாது. அங்கேருந்து தான் வாங்கிட்டு வரணும். இந்த இது பார்த்தா மக்களுக்கு வந்து மண், இந்த மண்ணில் அவ்வளோ பவர் இருக்குது. இந்த மண்ணில் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பவரை கொடுத்துருக்காரு எனக்கு. ஏன்னா நான் பண்ணுற மக்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்காம நான் பொது சேவை மக்களுக்கு பொதுவாக பண்ணிட்டு வரேன். மக்களுக்கு நல்லா பண்ணணும், மக்களை வளர்க்கணும். நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்துக்கு மீண்டு வரணும் அப்படியாக மக்களுக்காக நான் சேவை பண்ணிடுச்சு. காசு பணத்துக்காக நான் ஆசைப்படுறதில்லை. காசு பணம் வந்து எவ்வளோ மாசத்துக்கு வாங்கியிருப்பேன். எத்தனையோ வீடு கட்டிக்கிறேன். எனக்கு உள்ள இன்னைக்கு நான் வாடகை வீட்டில் இருந்துட்டு இன்னைக்கு மக்கள் தந்தா தராங்க. சில பேர் தராம போறாங்க. சில பேர் 10 ரூபா 5 ரூபா போறாங்க. அது செல்லாத காசையும் போட்டு போறாங்க. அதையும் இப்ப நான் சொல்றேன். இப்ப எவ்வளோ நாள் போட்டு போறாங்க. ஒரு டப்பா ஃபுல்லா வச்சுக்கிறேன். நான் என்ன இருந்தா நல்லா 10 ரூபாய் 5 ரூபாய் போடுங்க. இல்லையா போடாம போங்க, வழியே பார்த்துன்னு சொல்றேன். செல்லாத காசை போட்டு ஏன் நீ கஷ்டத்தை எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க. எனக்கு இருந்தப்பா இந்த நிறைய வச்சுக்கிறேன், ஈய வச்சுக்கிறேன், உள்ளே வச்சுக்கிறேன். அதனால இருந்தா கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க பிரச்சனை தீர்த்தறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அதே மாதிரி உடம்பு சரின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னால முடிஞ்சது, இந்தா போங்க காசு தரேன் போய் பார்த்துருவாங்க ஆஸ்பத்திரி அப்படி கொடுப்பேன். ஒரு கை இல்லை கால் இல்லை பசி அப்படி வந்தாங்கன்னா நான் அரிசி மூலம் ஒரு மருந்து கொடுத்துருவேன். இல்லைன்ற வார்த்தை கிட்ட முடியாது. என்னால முடிஞ்சதை மக்களுக்கு தர்மம் பண்ணிட்டு தான் வரேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வந்து உங்களுக்கு உங்களை குணப்படுத்தி தரேன்னு சொல்லி காசுகளை கொடுங்குற இந்த காலகட்டத்துல நீங்க ஃப்ரீயாவே பண்றீங்களா? ஆமா. அது எப்படி? எனக்கு காசு பிடுங்குற பழக்கம் இல்லை. ஏன்னா நல்லா நொந்து நூலா இருக்காங்க. அவன் அந்த கஷ்டத்தை அவன் எடுக்கக்கூடாது. அவங்க கஷ்டத்திலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்காக அந்த வெறித்திறந்துதான் மக்கள்கிட்ட காசு வேணாம இருந்தா உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை கொடுங்க. இல்லாட்டி பரவாயில்லமா சில எடுக்கிறீங்க. நானே இப்ப வைத்தியம் பண்றேன். வைத்தியம் கொடுக்க 5000 கொடுங்க 10,000 கூட கேட்டு நான் வாங்கலாம். எனக்கு அந்த இது காசு மேல ஆசை இல்லை. மக்கள் நல்லா இருக்கணும், வளரணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இன்னைக்கு மக்கள் உலகம் பூரா என்னை வந்து போரூர் ஐயா கொல்லாம் ஒரு பேர் வாங்கி எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ராஜ் வெக்கிஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுத்தாருங்க. எனக்கு பாருங்க இந்த அவார்டு கர்னர்னு கொடுத்தாங்க. எனக்கு அவார்டு ராஜ் வெட்னிஸ்ல எனக்கு வருங்க கர்னர் அவார்டு கொடுத்தாரு. என்னுடைய வீடியோ வந்து வாரம் எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. அவரோட காசு கேட்கறதில்ல. அவர் காசு கேட்கறதில்ல, நானும் தரது கிடையாது. அவரே எடுத்து மக்கள் சேவை பண்ணலாம் பண்றேன் நான். அப்படியே அவரே மக்கள் எடுத்துக்கிறேன். அதே உடம்பு சரியில்லை இருக்கும் போது எனக்கு காசு செலவு காசு தரு. எந்த வீடியோக்காரும் தர மாட்டாங்க. எனக்கு கொடுத்த காசு இன்னைக்கு வீடியோ எடுத்து போறாரு. அவர் இந்த கர்னர் அவார்டு கொடுத்த போறது எனக்கு அவார்டு வந்தது. ஏன்னா அவருதான் எனக்கு முதல் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அது எப்படி டெய்லி பண்றீங்களா இல்ல வார வாரம்? முன்ன செவ்வாய் வியாழன் வெள்ளி 4 நாள் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் மக்கள் நெட்ல போட்டேன். வராதிங்கம்மா வந்து என்ன லாங் எடுத்து வராங்க. கர்நாடகா ஊட்டி கர்நாடகா பெங்களூர்ல இருந்து வராங்க. அதனால வராதிங்க, வந்து திரும்பி போக கூடாது, அந்த கஷ்டத்தை நம்ம ஏற்கக்கூடாதுக்காக நான் வரவேணா நெட்ல போட்டேன். அதுல ஆளுங்க வரதில்லை. இப்பதான் வாரத்துல ஒரு நாள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பிக்கா, ஏன்னா நான் நெட்ல போட்டதுனால மக்களுக்கு சரியா வரதில்லை. இல்லைன்னா செவ்வாய் வியாழ வருவாங்க. 4 நாள் வாரத்துல மக்களுக்கு வாரம் சாப்பாடு முதல்ல சாப்பிட்டாத்தான் வைத்தியம் பண்ணுவேன். இல்லை பண்ண மாட்டேன் சொல்லிடுவேன். அது போய் சாப்பிட்டுருவேன். ஏன்னா முதல்ல பசி அமர்த்துற வேலை தான் அப்பஞ்சி இருக்காரு. முதல்ல வார்த்தை எப்படான்னு இருக்காரு. அவன் இப்படி தான் அந்த வேலை மட்டும் வேலை, கை வேலை கால் வலியோ ஒற்றை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இந்த நாமத்தில் தீர்த்து. இப்ப வர்றவங்களுக்கு கை கால் வலி இதுகளை மட்டும் பாக்குறீங்களா இல்ல ஏதாவது சோனியா மந்திர பேய் பிசாதியா எதா இருந்தாலும் நாமத்தில் பண்ணிட்டேன். எதா இருந்தாலும் சிலது ஒரு இடத்துல ஒரு பேய் இருக்கும், யாவல் இருக்கும், அது உடனே மாட்டாது. ஏன்னா வெளியே நிற்கிறோம்.
இங்க வர கொஞ்சம் பயப்படும். ம். ஒரு 2 டைம் 3 டைம் வந்தா தான் அதை நான் பிடிக்க முடியும். உடனே பிடிச்சிட முடியாது. சிலது ஏமாத்திட்டு போயிடும், சிலது என்கிட்ட பொய் சத்தியமே பண்ணும். ம். ஒரு அந்த சொல்லுவேன் 2 3 டைம் வாங்க, அப்பதான் நான் என்னோட பார்க்க முடியும். உடனே நீ சத்தியம் பண்ணா பொய் சொல்லி சத்தியம் பண்ணணும். அப்புறம் ஐயா சரி பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஆனா பொய் சொல்லிட்டு திரும்ப போயிடும், திரும்ப வரும். அதை நான் கரெக்ட் பண்ண வரைக்கும் நீங்க வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வாடகை வீட்டுல இப்படி கோயில் வச்சிருக்கீங்களே, வீட்டு ஓனர் எதுவும் உங்களை இது வரைக்கும் சொல்ல அவங்க தான் எனக்கு இருக்கிற மட்டும் கடைசி வரைக்கும் இருக்கிற மட்டும் இருக்கு சொல்லி அவங்க தான் எனக்கு வச்சது. அவருக்கு தெரியும். இவங்க இந்த வீடு வந்து கேஸ் எடுந்துச்சு, ஒன்றதுக்கு அடமானம் போட்டிருந்தாங்க. அது அவங்க வந்து பத்திரம் முடிச்சிட்டாங்க, இதாகிட்டாங்க. அது பேர் ஐயாட்ட கேட்டு முடிச்சு போனாங்க. இந்த இடத்த வந்து முடிச்சு அவங்க வீட்டில் திருப்பி அந்த இடம் வந்துருச்சு. அதனால இருக்க மட்டும் இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் காலி பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, இன்னும் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இருந்துட்டு வர்றவங்கலாம் வந்து ஒரு 500 300 போடுவாங்க, 1000 போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு 100 ரூபாயும் 50 ரூபாயும் 20 ரூபாயும் போட்டு போறாங்க. அந்த ஆனா நீங்க செலவு பண்றத பார்த்தா ஏகப்பட்டது அன்னதானம் பண்றீங்க. அது எப்படி உங்க own அதான் காசு எனக்கு ஒரு கதவு இப்ப நீங்க தரல, உங்ககிட்ட காசு இல்ல தரல, ஆனா இருக்கிறவங்க கூட தர மனசு வராது. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 5000 அன்னதானம் போறாரு, ஒரு வழி செலவு பண்ணி நமக்கு ஒரு 5000 10,000 தரலாம்னு நினைச்சிட்டே வருவீங்க. இங்க வந்தோடனே என்ன பண்ணுவோம், உங்க புத்தி மாறிடும். கொடுக்க விடாது. நான் எதிர்பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் கேட்பேன், ஐயா நீ மாதிரி கஷ்டமா இருக்கு கொடுங்க கேட்பேன். கேட்டு வாங்கி போடுறேன். என்னுடைய காசு இல்ல, எல்லாம் மக்கள்கிட்ட வாங்கி தான் நான் போறேன். இன்னொரு ஐயா இருக்காரு, ஐயா எனக்கு மாசம் 2 மூணு அரிசி கொடுக்குறாரு. இந்த மாசம் 4 மூணு அரிசி வேணும்னு அவர் 4 3 அரிசி வாங்கி தரேன். அவர் பேர் வந்து நான் சொல்றேன் இப்பயே சொல்லிடுறேன், அவர் பேர் பாண்டிமணி தான். எங்க மாசம் இந்த மாசம் எனக்கு 4 மூணு அரிசி வேணும்னு வாங்கி தரப்பான்ட்டாரு. அவர் மாசம் 2 மூணு தராங்க. இங்க வர மக்கள்கிட்ட யாராவது கஷ்டம் வந்துச்சுன்னா அவர் பிரச்சனை, ஐயா அவருக்கு அரிசி வாங்கி கொடுன்னு கேட்பேன். காசு கேட்க மாட்டேன், அரிசி வாங்கி கொடுங்க, நான் மக்களுக்கு சாப்பாடு போடணும், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும். ஏன்னா வர மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கத்தான் அந்த புண்ணியம் கிடைக்கும். மக்கள்கிட்ட கேட்டு மக்களுக்காக சேவை பண்ணிடுச்சு. எனக்காக இல்லை, எனக்காக எதுவுமே கிடையாது. அன்னதானமும் அரிசி மூட்டையும் தான் இது பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது? வேற அதான் உடம்புக்கு சரியில்லாம ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு கூட என்னால முடியும். ஐயா உடம்பு சரியில்லைன்னு வாங்க, போன வருஷம் இந்த பார்த்துருக்காங்க, ஐயா பொண்ணு உடம்பு சரியில்லைங்க, என்னால முடிஞ்சது கொடுத்தேன். இந்த அப்பா ஆஸ்பத்திரி வீட்டு போமான்னு கொடுப்பேன். அதே மாதிரி சில பேர் எனக்கு உடம்பு சரின்னு கேட்டா என்னால என்ன முடியுமோ அதை நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டுக்கு கூட தெரியாது, நான் தரதும் தெரியாது, நான் கொடுக்குறதும் தெரியாது, யாருக்கும் இந்த கைக்கு தரது கை தெரியாது. அங்க இருந்து வரும்போது வலி வேதனையோட வர்றாங்க. ஆனா இங்க வந்து உங்களை பார்த்தவொன்னே இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தவனே நீங்க சரியா இந்த இடத்துல உட்கார்ந்தாலே அவரே இழுத்துட்டு வர முக்கா விஷயம். நான் தொட வேண்டிய வேலை இல்லை, அவரே இழுத்துட்டு வர. ஏன்னா தர்மம் என்னைக்குமே அரசு நின்றுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த தெய்வம் ஐயா நாராயணன், முக்கோடி தேவர், முனிவர், இசிமரம், பஞ்சபூதம் அத்தனை இருக்காங்க. இத்தனை பேர் இருந்து எனக்கு அவங்க நடை தராங்க. நான் உலகம் எல்லாம் என் பேரு பஸ்ல வாங்கி கொடுத்துருக்காரு ஐயா எனக்கு. என்ன கேக்குறீங்க? சிவன் 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 அவங்க எல்லாமே அவர் தான் எடுத்தாரு. இப்பதான் கை கால் கம்மியா வராது அதிகம். அப்ப அதிகமா சூனியம் மந்திர பெய்த ஒரு நடிகர் பயங்கரமா வந்து பயங்கரமாவே அவர் எடுத்தது. இப்பதான் அவர் அடங்கி இருக்கிறாரு. ஏதோ ஒண்ணு அடிச்சு அவர் அடங்கினார். ஏதோ ஒண்ணு அடிச்சுச்சு நீங்களே, அது என்ன அடிச்சுச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? என்ன பண்றேன்னா, இப்ப ஒரு மக்களுக்கு இந்த பேய் எடுக்கிறேன், ஒரு ஏவல் எடுக்கிறேன்ல, அது எனக்கு தாக்கும். எனக்கு தாக்கும். எனக்கு தாக்காம எந்த பொருளும் இருக்காது. என்னை வந்து ஒருத்தர் நான் பண்றேன்னா எனக்கு தாக்கும். அதை எங்க அப்பா இவர் பாத்துக்கிறாரு, நான் பாக்குறது. அவர்கிட்ட அல்லாத்த பிடிச்சிருவேன். எல்லா மக்களையும் வாழ வை. அது குடும்பத்து ரோட்ல பாவமா ஒருத்தர் அப்படியே தெரியும் போது எனக்கு கண்ணீர் வரும். இன்னைக்கு கூட என்ன பண்றேன், மாசத்துல மக்களுக்கு சாப்பாடு பசி அறிகளா நேரம் வாங்க என் வீட்டுல சாப்பிட்டு போகணும் கூப்பிடுறேன். யாரும் வரல. ஏன்னா என்னால கொண்டு போய் உடம்பு சரியில்லாதனால, நான் நுரையீரல் பிரச்சனை, ஆட்டு பிரச்சனை, நான் வெளியில பொட்டணம் கட்டி கொண்டு போய் கொடுக்க முடியாது என்னால. அதனால பசுல எத்தனை பேர் டெய்லியும் வரலாம் சாப்பாடு போடுறது கூப்பிடுறேன், யாரும் வரல. நான் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே உடம்பு சரி செய்யற நீங்க உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்ல. ஏன்னா நான் பண்ண கர்ம பண்ணணும் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் இல்ல, உங்க கர்ம பண்ண இந்த மாதிரி இந்த வருஷம் இந்த ஜென்மத்தை அனுப்பிச்சுன்னு சொல்றேன் இல்ல, அதே அந்த கர்ம பண்ண போன ஜென்மம் பண்ண கர்ம பண்ண அனுப்பிச்சேன். நான் இன்னைக்கு தர்மம் பண்ணதுனால இன்னைக்கு நான் போச்சு 4 ட்ரிப் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. 4 ட்ரிப் ஹார்ட் அட்டாக் வந்து போச்சது யாருமே இல்ல. நான் போச்சு இன்னைக்கு நிக்கிறேன்னா யாரு, நான் பண்ண தர்மம். உங்ககிட்ட வாங்குறேன், அதை மக்களுக்கு தர்மம் பண்றேன். அந்த புண்ணியம் தான் என்னை நிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி குழந்தை இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்க எதுவும் ஒன்றும் சொல்லலையா? இப்ப இந்த இதுல ஈடுபட்டு நான் யாரே வேணாண்டுக்கிறேன். இங்க வர்றத சொந்தம் பார்த்து வச்சுக்கிறேன். பொண்டாட்டி பிள்ளை கிடையாது, எல்லாத்தையும் ஓர கட்டிச்சுட்டு என் பசங்க கிடையாது, மருமக கிடையாது, பையன் கிடையாது, எழுதி வச்சுக்கிறேன். இங்க வர்ற மக்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு வச்சுக்கிறேன்.
தங்கச்சி மாமி மச்சான் இப்படிதான் வச்சுட்டு அவங்களை பார்த்தாலே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இந்த வாரத்துல ஒரு நாள் இந்த மக்களை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இப்ப உங்களுக்கு பின்னாடி இந்த கலையில வந்து யாருக்காவது அது கத்துக்க முடியாது, ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆசை பையன் செய்வான், குட்டி பையன், ஆனா செய்யறான். ஆமா பார்த்தோம் உங்க பேரன்னு சொல்லி செய்யற கொள்ளு பிறந்தா செய்யறான். ஒரு நேரத்துல நான் இல்ல ஒரு வெளியில போயிட்டேன், அவனா எல்லா மக்களுக்கு அந்த கை வலி கால் வலி பூரா அவனே பண்ணிட்டான் நான் இல்லாத போது. இப்ப நான் இருக்கனால இவன் வர மாட்டேன்றான். ஆனா நான் நினைச்சேன்னா அதை கொடுக்க முடியாது, அது அவர் நினைக்கணும். அரு அவர் நினைச்சாதான் அந்த வைத்தியத்தை பண்ண முடிச்சு, மனுஷனால எதுவுமே கொடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த இருக்கிற சட்டம் வந்து எனக்கு ஏகப்பட்டு கொடுத்தாரு. இப்ப இந்த நாமத்தை அடி போட்டா கூட என்னமா பண்றதுக்கு சக்தி கொடுத்தாரு. நம்ம நல்லதே செய், நல்லதே பண்ணு, ஒரு குடும்பத்தை நல்லா வளர வைக்கணும், நல்லா இருக்கணும். அப்படிக்காக தான் நான் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு அந்த பையன் வந்து கடை பிடிச்சானா அவர் வந்து இறங்கணும், நான் சொன்னா வந்துடாது, அவர் சொல்லணும். அவர் சொன்னா ஓகே வரும் அந்த வேலை. அதே மாதிரி நான் பண்ற மாதிரி பண்ணணும். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ண போறதும் இல்லை, எடுக்க போறது இல்லை. ஏன்னா அவன் பொண்டாட்டியே பிள்ளைக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு ஆணி குத்துனாலே நம்ம உடம்புல வந்து உச்சுனி ஏறி ரத்தம் வர இந்த காலகட்டத்துல வந்து நீங்க இவ்வளவு பெரிய ஆணில வந்து உட்காந்து குதிக்கிறீங்க, உட்காடுறீங்க, அது உங்களை ஒண்ணும் சக்தி இருக்கு, சக்தி இருக்குது. சக்தி இருக்கும் போது தெய்வம் இல்லைன்னா உட்கார முடியுமா, செஞ்சு வைக்க முடியுமா? அதுல அதுக்கு எதுவும் ட்ரைனிங் எடுத்தீங்க? ஒரு ட்ரைனிங் கிடையாது. நீங்களும் ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு வாங்க, நான் உட்காடுறேன். ட்ரைனிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்களும் ஒரு ஆணி அடிச்சு செருப்புல எடுத்து வாங்க, நான் அதுலயே அடிக்க உட்காடுறேன். உட்காடுறேன். இப்ப ட்ரைனிங் சொல்லிட்டீங்க, ரைட் ஓகே ரெடியா வச்சுக்கோங்க. நீங்களும் ஒண்ணு செருப்பு செருப்புல இந்த செருப்பு அதே மாதிரி ஒண்ணு எடுத்து வாங்க, நான் உட்காடுறேன். இந்தாங்க இதுவே நீங்க ஒண்ணு எடுத்து வாங்க, நான் உட்காடுறேன், நிக்கிறேன். இதுலயே நான் நிக்கிறேன். நீங்களே ஒண்ணு செஞ்சு எடுத்து வாங்க, நான் அதுலயே நிக்கிறேன். நானே நிக்கிறேன். அதை இப்ப நான் செஞ்சாதான் ஏதாவது பண்ணி நினைப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? ஐயா நீங்களே செய்ய போங்க, போதுமா? என்னாச்சு? என் கால எனக்கு பாருங்க, இருக்கா? இல்ல 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 ஏதாவது இருக்கான்னு பாருங்க காலில். என்ன பேச மாட்டீங்க? இல்ல கண்டிப்பா அது கொஞ்சமா இருக்கும்ல, நீங்க அழுத்தி பாருங்க கைய. உங்க கையில பார்த்தேன், அதனாலதான் நான் சொல்றேன். இல்ல நான் ஏற்கனவே வச்சு பார்த்தேன், கழுத்தி காட்டுங்க. அதான் நான் பார்த்தேன். நானு அங்க கொஞ்சம் எனக்கு அழுத்தும் போதே கொஞ்சம் பெயினா இருந்தது. அதான் ஆனா நீங்களும் உங்க பேரனும் வந்து உட்காந்து ஆடுறாங்க, நல்லா குதிக்கிறீங்க, அது உங்களை ஒண்ணும் பண்ணலையே, அதுக்காண்டு தான் நான் இப்ப என்ன பண்ண பாத்தீங்கல்ல. இது ஆக்சுவலி வந்து துரு பிடிச்சிருந்தாலுமே உங்களை இன்ஃபெக்ஷன் ஆயிரும், எந்த இதுவும் வராது. எனக்கு சக்தி இருக்கியா, அவர் சக்தி தெய்வ சக்தி இருக்குல்ல. பாத்தீங்களா என்ன பாத்தீங்களா? பாத்துக்க தெய்வ சக்தி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. விரதம் போடணும், பெருமாளுக்கு விரதம் இருக்கணும், சிவனுக்கு அவங்க வேற கிடையாது. வகுத்து எப்பயும் சாப்பிடுவேன், முழுக்க சாப்பிடுவேன், முழுக்க அவங்க மேல தான் இருப்பேன் நான். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல சாமியார்கள்னு சொல்லி நிறைய பேர் போலி சாமியார்கள் அலையும் போது நீங்க உண்மையிலுமே இந்த மாதிரி இதுகள்லாம் செஞ்சு ஏழைகளுக்காக நீங்க வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து அனுபவிப்பீங்களா? நான் ஏழைகளுக்காகவே எங்க அப்பா என்ன பிறக்க விட்டுருக்காரு, என்ன மக்கள் செய்யடான்னு சொல்லி விட்டுருக்காரு. என்ன சொல்லுங்க? ஏழைகளுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா, மற்றவங்க மாதிரி இருக்காத, நீ ஏழையா இருந்து ஏழை மக்களுக்காக செய்யறான்னு சொல்லி படைச்சு விட்டுருக்காரு. இல்லையா உயிர் எப்பயோ போயிருக்கும். கண்டிப்பாங்கய்யா, உயிர் எப்பயோ போயிருக்கும். ஏழை மக்களுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டம் வந்து மீண்டும் நீ கொண்டு வரா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்ன விட்டுருக்காரு. நான் படித்துட்டு வருங்க, இது கஷ்டப்படுறதா எனக்கு இந்த மாதிரி வேலை வந்தது. இதுதான். இது எங்கேயா இருந்து கிடைச்சது? இது நான் இப்போ கார்டன் வேலை செய்வேன். இது கார்டன் வேலை செய்யும் போது எங்க வீட்டுக்கிற மாதிரி இது கிடைச்சிச்சு. இந்த பெருமாள் என் குலதெய்வமே இது. அது பிற இந்த மாதிரி நான் பண்ணி இது பண்ணிக்கிறேன். இது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யணும்னு தோணுது? அவரே சொன்னார், இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு சொன்னார். அதுக்கு பண்ணுறேன். இவர் இல்லாம கிடையாது. இவர் வந்த பிறகு இந்த வேலையை நான் பண்ணு. எனக்கு எல்லா சாமி வரும், எல்லா சாமியும் பேசும் என்கிட்ட. யாரு வர்றது, யாரு போறது, என்ன நடக்குது எல்லாமே காட்டுவாங்க. இப்ப எல்லா தெய்வம் என் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால இப்ப சாமியை வர்றது போறதெல்லாம் இப்ப கட்ட மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லா இருக்காங்க. அதனால போவாங்க, வர யாரு வருது, என்ன எந்த சாமி வருது எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு யாரும் வரது போறது தெரியாது. இப்ப வந்து கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் கோயில், முஸ்லீம்னா முஸ்லீம் கோயில், இந்துனா இந்து கோயில். ஆனா இங்க வந்து நான் பாக்குறேன் எல்லாருமே சமாதானமா வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே வர்றாங்களே. எல்லாமே எல்லாம் வந்து ஜாதி மதம் கிடையாது, எல்லா மக்கள் ஒண்ணு. ஐயாவே சொல்லிருக்காரு, ஜாதி மதம் எல்லாம் ஒற்றுமையா இருந்து அப்படி செய்ய சாப்பிடுங்க, ஒற்றுமா இருங்கன்னு சொல்லிக்கிறாரு. இதுக்கு வந்து எந்த மதம் வந்தாலும் அன்பா ஏத்துக்கிறேன், சோத்த போடி அவங்க பிரச்சனை தீர்த்து கொடுக்குறேன். அவ்வளவுதான் என்னுடைய வேலை. ஐயாங்கிறீங்க, அந்த ஐயா நாராயணன் இவரு தான். இவரே தான் கிருஷ்ணர், நாராயண, விஷ்ணு, சாய்பாபா, கலிக்கி, அம்மன் யாரு?
எல்லாமே தச அவதாரம். ஆமா, ராமரான பெண் கொடுத்தது. சிவன் அடிக்க போனார்ல அரக்க அப்ப யார் பண்ணாரு? இவர் தான் கொடுத்த வரம் கொடுத்தது. பெண் எடுத்தது இவர் தான், ஆணும் பெண்ணு இவரே தான், மும்மூர்த்திகள் கழிச்சது. கண்டிப்பா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன நம்பி வர மக்களுக்கு அவங்கள வாழ வைக்கணும், வளர வைக்கணும். தெரியாத மக்களுக்கும் அவங்களுக்கு சேர்த்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஐயாட்ட வேண்டி போராடுவேன். நம்ம போகும்போது எதையும் கொண்டு போறது இல்ல, சாகிற போது ஒன்றும் வரப்போது இல்லையா. நான் இப்ப கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கிறேன். நான் ஒரு பொருள் இந்த அவார்டெல்லாம் எனக்கு பெருமையா கொடுத்தாங்க. இந்த அவார்டு நான் சாகிற போது இந்த அவார்டு கூட வரும்போது வருமானே. நீங்க செஞ்ச தானமும் தர்மமும் மட்டுமே உங்களுக்கு அதுதான் என் கூட வரும். நான் பண்ற தர்மம் என் கூட வரும். நான் பண்ண கர்மவணியம் என் கூட தான் வரும். நம்ம வாங்குற காரு வாங்குறோம், பங்களா கட்டுறோம், பில்டிங் கட்டுறோம், பில்டிங் சார்பு கூட வருதான்னு கட்டேன். எதுவும் வராது. அதெல்லாம் மக்கள் சொல்றேன், எனக்கு தராட்டி கூட பரவாயில்ல. ரோட்ல எத்தனை பேர் பட்டினி பசியமா இருக்காங்க, அவங்க கூட 2 இட்லி வாங்கி கொடுங்க. அவங்க திட்டினா கூட பரவாயில்ல, இந்த வயிறு ஆழ்த்தும் உங்களுக்கு நம்ம பண்ண கர்ம வணிகள் அந்த குறையும் அப்படின்னு நிறைய மக்கள் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மக்களை வந்து வீட்டுல விளக்கேத்துங்க, சாமி கும்பிடுங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு அதையும் சொல்றேன். அதுவும் கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா ஐயா, இந்த பொன்னான நேரத்துல எங்க கிரீன் மைக் மீடியாவுக்கு நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்து கிரீன் மைக் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மக்கள் வந்து நிறைய பயன் போகணும், மக்கள் வந்து இன்னும் வளரணும் செஞ்சது. இந்த மக்கள் எல்லாமே எனக்கு சொந்தம் தான் வலிச்சு. நான் வெளியாலும் அது யாரும் நினைக்கல. இங்க வர மக்கள் பூரா எனக்கு சொந்தம் தான் நினைச்சிடுறேன். கண்டிப்பா ஐயா முடியும்.